ஹலோ கைஸ், ஆக்சுவலி நான் வெளில வாக் போகலாம் நைட்டு கிளம்பும்போது ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. என்னடா பார்த்தா இந்த ஹைட்ரேட் பம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே ஃபயர் இன்ஜின் சவுண்ட்ஸ், பக்கத்தில் வேறு ஹாஸ்பிட்டல். இது எங்கே ஆக்சுவலி நடந்துச்சுன்னா இந்த டிமான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு பேக் சைட், இந்த ஜெரோம் ஸ்ட்ரீட், என் வீட்டுக்கு பக்கத்தில். இது ஒரு ஃபேமஸான சர்ச், ஆண்ட்ரூஸ். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு கார்னரில் மட்டும்தான் ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அதை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை முடியல. ஸோ அதனால் ஹைட்ராலிக் லிஃப்டர் வச்சு மேலேருந்து அந்த ஃபயரை வந்து அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்னா, அது உட்டு இருக்கிறனால அந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த கிளாஸஸ் எல்லாம் உடச்சி அது மூலியமாக வந்து அந்த ஃபயரை அணைக்க ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அந்த ஃபயர் வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது இப்போது வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, இது வந்து ஒரு 1 or 2 hours க்யூர் ஆகிடும்னு நினச்சோம். பட் வேணால் இது 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அந்த ஃபயர் வந்து அணையிற மாதிரியே தெரில. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வந்து, நீங்கள்லாம் இங்கே நிற்கக்கூடாது, உள்ளே போங்க, நிறைய ஸ்மோக் வருது, இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம், இந்த ஃபயர் வந்து எப்போது க்யூர் ஆகும். பட் வந்து ரொம்ப நேரமாக அந்த ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஃபயர் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அந்த உட்டெல்லாம் கீழே விழுகிறது ஃபுல்லாக மரம்னால ஃபைனலி அவங்க வந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சு கைஸ் இதெல்லாம் கிளியர் பண்ண. எப்படியோ சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் ஃபுட்டேஜ் பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்குமே பெரிய சல்யூட் டு த ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடித்து செட்டில் பண்ணிட்டாங்க. Let's hope guys everything will be all right.